ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஏதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் விசேஷ விதமாக அவமானமா ஆசீர்வாதமா, நல்ல அருமையான ஒரு பாடம். அவமானமா ஆசீர்வாதமா? அவமானங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிற நேரங்களை நாம் கண்டு இருக்கிறோம், காணப்போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள், துக்கங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், பசி பட்டினி, நயலு வெயிலு, மழை, நல்ல சீதோசனங்கள், இவைகளெல்லாம் மாறி மாறி வரும். மேடு பள்ளங்கள் கடந்து போக வேண்டிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள், துன்பங்கள், இடர்கள், இன்னல்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இவைகளெல்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் தவிர அது நிலையானது அவைகள் அல்ல. ஆகவே அவமானமா ஆசீர்வாதமா? இன்றைக்கு உலகம் அவமானம் யார் மூலமா வந்தது? அவமானம் வருவதற்கு காரணம் யார்? அவமானம் வருவதற்கு நாம் நிற்கிற இடம் எந்த இடம்? அவமானம் வருவதற்கு யார் மூல காரணமா இருக்கிறார்கள்? சிந்திப்பதில்லை, செயல்படுவதில்லை, அதுக்கு தீர்வு காணுவதில்லை. ஆனால் அந்த அவமானங்கள் மூலமாக அவமானங்கள், வெட்கம், நிந்தனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், இவைகள் எல்லாம் சமுதாயத்துல வந்து போயிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் உண்டு இவைகள். யாரால் எப்படி வருது, ஏன் வருது, எதற்காக வருகிறது, எங்க இருந்து வருகிறது, யார் மூலமா வருகிறது, இது வருகிறதை உணர்ந்து அது மூலமாக தீர்வு காண்பது நம்முடைய வாழ்க்கையில அமைதியா அமர்ந்து செயல்படுவது நம்முடைய செயல். ஆண்டவருடைய ஞானம், கிருபை, தயவு. ஆனா உலகம் இந்த அவமானத்தை சகிக்க முடியாமல் தற்கொலை செய்கிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கொன்று போடுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில அவமானம் ஏன் வந்தது என்று சிந்திப்பதில்லை. ஃபெயிலானா அவமானம், மறுத்திடலாம். செத்துட்டா தற்கொலை செய்து கொண்டா பாஸ் ஆயிடலாம். கல்யாணத்துல பாஸ், படிப்புல, வேலையில, குடும்பத்துல, சண்டைகளில, பிரச்சனைகளில, அலுவலகங்களில, நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, குடும்பங்களில என்னை அவமானப்படுத்திட்டார்கள், எனக்கு அவமானம் வந்தது, எனக்கு நிந்தனை வந்தது, பரியாசம் பண்ணி விட்டார்கள். உடனே தற்கொலை செய்து கொள்வது. அதை தற்கொலை செய்து கொள்வது மூலமாக முடிவு காணாது, அது தீர்வானது அல்ல. நின்று யோசிக்கணும். இந்த அவமானம் நம் மூலமா வந்ததா, எதிரி மூலமா வந்ததா, சாத்தான் மூலமா வந்ததா, நாம் தவறு மூலமா வந்ததா, யார் மூலமா வந்தது என்று உணர்ந்து நாம் மூலமா உண்டானால் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றொரு மூலமா உண்டானால் சரிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். முடியாவிட்டால் ஒதுங்கி போக வேண்டும், ஓரமாக கடந்து போக வேண்டும். அவ்வளவுதான். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறும், அது ஒரு நன்மையா மாறும், அது ஒரு நமக்கு ஒரு பலனா மாறும் என்பது குறித்து நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை. நமக்கு முன்னா இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், பெரிய பணக்காரர்கள், அறிவாளிகள், ஞானிகள், புத்திமான்கள், கல்விமான்கள், எத்தனையோ பேர்கள் அவமானத்தை கடந்து போன பிற்பாடுதான் அவர்கள் அமைதியான இடத்திலும், ஆசீர்வாதமான இடத்திலும், உயர்வான இடத்திலும், உன்னதமான இடத்திலும், மேன்மையான இடத்திலும் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, மாதிரியாக, அற்புதமாக ஒரு பாடங்களாக இருக்கிறார்கள் நமக்கு என்பது குறித்து நமக்கு தெரியும். மறந்துவிடக் கூடாது. இந்த
பாடங்களை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவமானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா அல்ல, அவமானம் நமக்கு ஒரு சாபம், அவமானம் நமக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு, அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. இஸ் நாட் எண்டு. நம்ம என்ன செய்யணும்னா உட்கார்ந்து யோசிக்கணும். ஆனா யோசிக்கிறது இல்லை. உலகம் பாருங்க என்ன யோசிக்கதான். ஆண்டவர் பாருங்க அற்புதமான ஒரு வார்த்தையை, பிரசங்கின் புஸ்தகம், The book of Ecclesia, chapter 7, verse 16, 17, 18. It is 2 words. Amazing God's word. பிரசங்க 7ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறேன். 2 வசனம் போதுமானது நினைக்கிறேன். அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. ஞானிகளிலே ஞானி, அவமானத்தை ஏற்றுக்கொண்டவர், அவமானத்தை சகித்தவர், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும், மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதியும் மீறாதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். சாவு எல்லாருக்கும் வரும், மரணம் எல்லாருக்கும் வரும். நீ சாகக்கூடாதுன்னு நினைத்தாலும் அந்த காலம் முடிந்து பிற்பாடு உனக்கு வரும். அது வருவதற்கு முன்னதாக நீ ஏன் உன்னை மாய்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பைபிள் கேட்கிறத பாரு. உனக்கு ஒரு காலம் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செத்துருவாங்க ஒரு நாளைக்கு, அவங்க காலகட்டம் முடிந்த உடனே. ஆனா அதுக்கு முன்னதாக நீ ஏன் சாக பிரயாசப்படுற? சாகணும்னு நினைக்கிறியா? சாகாத. அதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறான். அந்த நாள் நீ நினைத்தாலும் நிற்காது, முயற்சித்தாலும் நிற்காது. அதை மறந்து விடக்கூடாது. நீ உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அவமானமா செத்துறாங்க, நிந்தனையா செத்துறாங்க, துன்பமா செத்துறாங்க, தரித்திரமா செத்துறாங்க, துயரங்களா செத்துறாங்க. சாகாதே. நீங்க வாழ பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிறந்தவர்கள். நமக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். எனவே உன் காலத்துக்கு முன்னே நீ சாகாதே என்று அற்புதமாக 14 முதல் 17 வசனங்கள் வரை நீங்க வாசித்தீங்களன்னா, பிரசங்கி 7, 14 முதல் 17 வரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதற்கு முன்னே நீ சஞ்சலப்படாது. உன் துக்கம் சந்தோஷமா மாறும், உன் துன்பம் இன்பமா மாறும், உன் போராட்டம் ஜெயமா மாறும், உன் கண்ணீர் களிப்பா மாறும், உன் வேதனைகள் சாதனைகளா மாறும். உன்னுடைய வாழ்க்கையில வருகிற தடை கற்களை படிக்கற்களா மாற்றுவாய். ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கை உண்டு. உன் முடிவு, உன் நம்பிக்கை வீணே போகாது, ஒரு வெற்றி தான். ஆகவே மறந்து விடக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அவமானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வருகிறது நான் பார்க்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்க வெட்கத்துக்கு பதிலாக, பாடல்கள் உண்டு இல்லை, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை வரும். ஆண்டவர் அற்புதமா சொல்றார். நீ எந்த இடத்துல வெட்கப்படுகிறாயோ, நீ எந்த இடத்துல அவமானப்படுகிறாயோ, நீ எந்த இடத்துல துயரப்படுகிறாயோ, நீ எந்த இடத்துல நிந்திக்கப்படுகிறாயோ, நீ எந்த இடத்துல தள்ளப்படுகிறாயோ, நீ எந்த இடத்துல வெறுக்கப்படுகிறாயோ, அந்த இடத்துல உன் தலையை உயர்த்தவா, உன் வாழ்க்கை உயர்த்தவா, உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை மேன்மையா வைப்பா. இட்ஸ் வண்டர்ஃபுல் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ மேன்மையாக இருப்பாய். மேலும் மேலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.
இட்ஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு அற்புதமானது தெரியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அவமானமா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. டபுள் போர்ஷன், டபுள் பிளஸ்ஸிங், டபுள் குட் திங்ஸ், எல்லாமே டபுள் தான். யோபு கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்துல வாசிக்கிறோம். யோபு, த புக் ஆஃப் ஜோப் 42 verse 10. சிநேகிதர்கள் மத்தியில அவமானப்படுத்தப்படுகிறார். சிநேகிதர்கள் ஞானி, அறிவாளிகள், புத்திசாலிகள், சயின்டிஸ்ட். யோபு ஒரு சயின்டிஸ்ட், ஞானி, அறிவாளி, புத்திசாலி. யோபு புஸ்தகத்தை படித்து ஞானிகளா அறிந்து கொண்டார்கள். படித்தால் உங்களுக்கும் அந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பில் ஒரு ஞானம் உண்டாகும். மனைவி ஒரு பக்கம், சொந்தங்கள் ஒரு பக்கம், ஊர் ஒரு பக்கம், நண்பர்கள் ஒரு பக்கம் அவமானப்படுத்தி நிந்தித்தார்கள். அமைதியா இருந்தார். கர்த்தரை துதித்து கொண்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டு இருந்தார். இரட்டிப்பான நன்மை அவருக்கு வரும்படியா, இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு வரும்படியாக தேவன் உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த இரட்டிப்பான நன்மை உண்டாகத்தக்கதாக சகரியா 9 அதிகாரம் 12 வசனத்துல, இன்றைக்கே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற அவமானங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற வல்லவரா இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 11, 12 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வார்த்தைகளை அற்புதமா சொன்னார். மலப்பிரசங்கத்துல மத்தேயு 5 அதிகாரம் 11, 12, என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்லுவார்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படியே முன்ன இருந்த பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளையும் செய்தார்கள். அவங்க பேர்கள், அவங்களுக்கு பலன், அவங்களுக்கு நன்மை பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்கள். கன்னட வார்த்தையில கெட்ட வார்த்தையா, చెడ్డ கெட்ட மாத்துகள். தெலுங்குல கூட చెడ్డ மாட்டல். தமிழ்ல பொய்யான வார்த்தை. நம்மை அவர்கள் நீதிமானா இருப்பதற்காக நம்ம மேல எரிவாங்க பாருங்க கற்களை. ஏசு பேசுவாங்க பாருங்க, பொய்யா பேசுவாங்க. நம்ம செய்யாததே, சொல்லாததே, நடக்காததே அவர்கள் உத்தமர்கள் மாரியும் நீதிமான்கள் மாரியும் நம்ம அவமானப்படுத்துவதற்காக தண்ணி அடிச்சான், பீடி அடிச்சான், பொய் பேசினா, திராட்டனா, அப்படியா இப்படியா, என்னென்னவோ பச்சாரம், வேசித்தனம், அக்கிரமம், அநியாயம், சொத்து, அப்படி பணத்தை இப்படி என்னென்னவோ சொல்லுவான். பொய்யெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் கொஞ்ச நேரம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தெரியும் உண்மை யாரு. சில பேர் ஒண்ணுமே சொல்லாத இருப்பான். ஏன்னா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓம மாதிரி இருப்பான் பாருங்க. இப்படியும் உலகம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவமானப்படுத்திட்டாங்களா, சந்தோஷப்பட்டு கழிப்பு, பாக்கியவான். நிந்தித்தார்களா, துன்பப்படுத்தினார்களா, பலவிதமான பொய்யான வார்த்தையில் உன் மேல ஏசினாங்களா, வாரி கொட்டினாங்களா, சந்தோஷப்படு. பரலோகத்துல மிகுந்த பலன் தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவமானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவமானம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவமானம் ஏன் வந்தது? அவமானம் ஆசீர்வாதமா? அவமானம் ஏன் வந்தது? யார் மூலமா வந்தது? எதற்காக வந்தது? ஏன் வந்தது? அத நாமா, எதிரியா, சாத்தானா, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வேண்டிய வழியா? சிந்திப்பதில்லை, செயல்படுவதில்லை, ஆதங்கத்தை கொட்டி நிறைய நேரங்களில் மன சஞ்சலத்தினால மரித்து போற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 14 அதிகாரம், த புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 14 verse 34. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 34 வசனம் பாருங்கள். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி.
வெக்கம். ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவமானம் வரும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவனுக்கு வெக்கம் வரும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா இகழ்வார்கள், இகழ்ச்சியா பேசுவார்கள். துன்பம் வரும், வியாதி வரும், துயரங்கள் வரும், மன கஷ்டம் வரும், மனசாட்சி குத்துண்டு, மனசாட்சி பேசும், மனம் திரும்பு பாவம் செஞ்சேன். ஆதாம் ஏவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சார்கள். பாவம் செய்வதற்கு முன்னதாக தேவனோடு பேசினார்கள், தேவனோடு உறவாடினார்கள், பரிசுத்தமா இருந்தார்கள், ஆரோக்கியமா இருந்தார்கள், ஆசீர்வாதமா இருந்தார்கள், நன்மை பெற்றார்கள். ஏதேன் தோட்டத்தில் அழகாக தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். என்றைக்கு அவர்கள் கீழ்ப்படியாம கட்டளை மீறி பாவம் செய்தார்களோ அன்றைக்கே வெக்கம், பிரிவு, பயம், ஓடினார்கள் தேவனை விட்டு. கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு நாம் பாவம் செய்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில வெக்கம் வரும், பயம் வரும், பிரிவு வரும், இழப்புகள் வரும், மனசாட்சியை நம்ம குற்றப்படுத்தும், குற்ற உணர்வு உண்டாகும், இருதயத்துல சந்தோஷம் இருக்காது, மன நிம்மதி இருக்காது. பாவம் நமக்கு ஒரு அவமானத்தையும் மரணத்தையும், பாவம் நமக்கு ஒரு பெரிய சஞ்சலத்தை உண்டாக்கும். எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். அக்கிரமத்தினால பாவங்களால மரித்த நீங்க மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை. எனவே கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செஞ்சா நமக்கு அவமானம் வரதான் செய்யும். உலகத்துல பாருங்க, பீடி அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், உபச்சாரம் பண்றவன், திருடுறவன், பொய் பேசுறவன், வட்டி கூடுறவன், அநியாயம் பண்றவன், சீட்டு போடுறவன், மோசம் பண்றவன், நிலத்தை அபகரிக்கிறவன், வீட்டை அபகரிக்கிறவன், பொருட்கள் அபகரிக்கிறவன், பொய் சொல்றவன், இப்படி சம்பாதிக்கிறவன், அவன் இந்த பாவத்தை, சாபத்தை, அவமானத்தை உடுப்பாக உடித்து கொண்டு சரீரத்துல அவன் ஒரு துணியை போல, ஒரு போர்வை போர்த்து கொண்டு போறது போல போற. காரி துப்பனா கூட சமையல் சைலண்டா போறான். ஆனா பரிசுத்தமா வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில உலகம் நிந்திக்குது, அதுக்கே செத்துறான், அதுக்கே மனசஞ்சலாயிரம், அதுக்கே வருத்தப்படுறான். டோன்ட் வரி. அவ்வளவு அக்கிரமம் செஞ்சுட்டு எல்லா பாவத்தையும் உடுப்பாக, ட்ரெஸ்ஸாக அவன் போர்த்து கொண்டு போறான்னு சொன்னா அவனை விடவா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறான் பாருங்க. ஒரு பைத்தியக்காரன் ரோட்ல எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டே போறான். அக்கிரமம் அநியாயம் பிடிச்சவன் வெள்ளை ட்ரெஸ் போட்டு கார்லயும் பங்களாவிலையும் ஃபிளைட்லயும் சுத்துறான். அவனை விடவா கர்த்தர் நம்ம நல்லா வச்சிருக்கிற. ஆகவே கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தோடும், மிகுந்த ஆசீர்வாதத்தோடும், மிகுந்த நன்மையோடு கூட நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்பொழுது துதித்து கொண்டு வரும். 2 குமாரர்கள் உங்களுக்கு தெரியும், கெட்ட குமாரன்னு சொல்லுவாங்க, அவன் தான் நல்ல குமாரன். லூக்கா 15:11 முதல் 32 வசனங்களை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அற்புதமான ஒரு சம்பவம். இளைய மகன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூரதேசத்தை போய் துன்மார்க்கமா வாழ்ந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவமானம் அவனோட வாழ்க்கையில. மனம் திரும்பி அப்பாவண்ட வந்தான். மீண்டும் அந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில அவமானமா நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. காயனுடைய வாழ்க்கையில பாருங்க, காயன் அவன் பாவம் செய்த நிமித்தமாக அவமானம் வந்தது, நிந்தை வந்தது, சாபம் வந்தது, அழியும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பரிசுத்தமா இருந்தால் மேன்மை, தீமை செய்தால் பாவம், சாபம். ஸ்தேவானை பாருங்க, அப்போஸ்தலர் 7:59-60 முழங்கால படிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறான். துன்மார்கள் அவமானப்படுத்தி கல்லால் அடித்து கொள்ளும் பொழுது பிதாவே உள்ள மன்னியும் என்று சொல்லி அந்த அவமானம் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம், பரலோகம், சிங்காசனம், நன்மை. அநேக பேங்க்ல எல்லாம் லோன் வாங்கிடுவாங்க பாருங்க. பேங்க்ல எல்லாம் லோன் வாங்கிட்டு சில வெளிநாடுகள் இருக்காங்க பாருங்க, இங்கெல்லாம் இந்தியாவில் திருடி கொண்டு போயிட்டாங்க போட்டு. அதே மாதிரியும் இந்தியாவிலையும் பேங்க்குகள் எல்லாம் லோன் வாங்கிட்டு நஷ்டமாயிடுச்சுன்னு அங்கங்க சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. நல்ல அருமையா பேப்பர்ல டிவியில வந்தா கூட, போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருந்தா கூட அவமானம் தாங்க முடியாம மரித்து போறவர்கள் உண்டு. ஆனா அதே அவமானத்தை நன்மையாக வைத்து கொண்டு போறவர்கள் உண்டு.
ஒரு வியாதி அப்படின்னா, கொரோனா என்றால், ஒரு ஹார்ட் அட்டாக் என்றால், ஒரு ஒரு டிபி காய்ச்சல் என்றால், ஒரு ஜுரம் என்றால், ஏதோ ஒரு வியாதி ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. அவருக்கு ஜுரம் வந்துச்சாமே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்களாமே, ஹார்ட் அட்டாக் வந்துச்சாமே, ரத்த கொதிப்பாமே, பிபியாமே, சுகராமே, ஆ கேன்சராமே, அப்படியா? அது சொல்றதுக்கு பயப்படுவாங்க. இல்லைங்க சும்மா ஊருக்கு போய்க்கிறாருன்னுவாங்க. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. நானும் ரவுடி தான், நானும் ஜெயிலுக்கு போறேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா மோளம் அடிச்சு, மாலை போட்டு, சால்வை போட்டு, கார்ல ஊர்வலமா கொண்டாடுறான்யா. ஜெயிலுக்கு போனா அந்த காலத்துல அவமானம். ஸ்டேஷனாண்ட போனா கூட அவமானம். இப்போ அப்படியே உல்டா. ஹாஸ்பிட்டல் போனா அவமானம். ஜெயிலுக்கு போனாக்கா கனம். எவ்வளவு கேவலமா இருக்கு நம்ம நாடு. ஆகவே அவமானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆகான், யோசுவா 7ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள்ல கானான் தேசத்துக்கு போகிற ஆகானுடைய வாழ்க்கையில அந்த எரிகோ கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சால்வை தீட்டான பொருட்களை இச்சித்து அவன் கூடாரத்துல மறைத்து வைத்தான். அவமானம் அவனுக்கு வந்தது. குடும்பத்தோடு கூட மரணம் உண்டாயிற்று. தான் செய்கிற பாவத்து நிமித்தமாக வந்த அவமானம் மரணத்தை கொண்டு வந்தது ஆகானுடைய வாழ்க்கையில. ஆமான், எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். சங்கீதம் 7, 15. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 15வது வசனம். இவைகள் எல்லாம் ஆமான் மொர்தெகாய்க்காக தூக்கு மரம் செய்து வைத்தான். தான் வெட்டின குழியில தானே விழுவான் என்று வேதம் சொல்லுகிறவன். மற்றவர்கள் அவமானம் படுத்த நினைக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த அவமானமும் நிந்தையும் மரணமும் முடிவும் சாபமும் துன்பங்களும் இடர்களும் அவனுக்கே வந்து சேரும். தான் வெட்டின குழியில தானே விழுவான். ஒருவனை மோசம் பண்ணினால் ஒருத்த மோசம் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14 இருந்து ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 16 வசனங்கள் யூதாசை குறித்து வாசிக்கும். யூதாஸ். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14 முதல் 16. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 2, 3, 5 வசனங்கள். மத்தேயு 27, 3, 4, 5 வசனங்கள் யூதாசை குறித்து. யூதாசுக்கு அவமானம் வந்தது. நான்று கொண்டு செத்து போயிட்டான். தான் செய்த தவறு நிமித்தமாக வந்தவர்கள் சம்பாதித்தார்கள் மரணத்தை. பாவத்தின் சம்பளம் மரணம். சவுல் ராஜா சம்பாதித்த மரணம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள். 35ஆம் வசனத்துல வெக்கம் சவுலை மூடிற்று. வெக்கம் சவுலை கொன்று போட்டுது. சாவுக்கு நேரா நடித்திட்டு சவுலை. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27 முதல் 29, 35ஆம் வசனம். இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காததுனால வெக்கம் அவமானம் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தின. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அவமானமா ஆசீர்வாதம்? அவமானம் யார் மூலமா வந்தது என்று நாம் சரி செய்ய வேண்டும். நம்ம மூலமாக பாவத்து நிமித்தம் வந்த அவமானத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். மற்றொரு மூலமாக வந்ததை நாம் சரிப்படுத்த வேண்டும். முடியவிட்டால் ட்ராக் வேற வழியாக நாம் போக வேண்டும். சாத்தான் மூலமா வந்ததா அதை எதிர்கொள்ள வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அவமானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. God bless you.